ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நேசிப்பாயா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு நம்ம விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி நம்ம பிஜிஎம் கிங் யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஆகாஷ் முரளி, நம்ம அதர்வாவோட பிரதர், நம்ம முரளி சாரோட ரெண்டாவது சன், இவர் தான் வந்துட்டு இவருக்கு டெபியூட் மூவி. இவர் தான் வந்துட்டு ஹீரோவா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்றாரு. ஸோ நம்ம அதித்தி சங்கர் கூட வந்துட்டு பேர் பண்ணி நடிக்கிறாரு. ஸோ எஸ், நேசிப்பாயா அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து வந்துட்டு நான் செம்ம ஹைப்போட தான் இருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த ஹைப் எங்கேருந்து வந்துச்சுன்னா, பாட்டு சாங்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தொலைஞ்ச மனசு, அதுல வந்துட்டு நினைச்சேன் இந்த படம் வேற மாதிரி இருக்க போது அப்படின்ட்டுன்னு. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு இந்த ஜோக் பாக்ஸ் எல்லா சாங்ஸும் கேட்டிருப்பீங்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல, எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை போய் பார்த்தோன்னு தான் நான் போய் உட்காந்தேன். ஸோ லவ் மூவி வேற, லவ் ட்ராமா வேற சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம விஷ்ணு அந்த டீம் வந்துட்டு இன்டர்வியூ நான் பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும் சொல்லாம ஜஸ்ட் வந்து அந்த நடந்த மூமெண்ட் வந்து தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. படத்தை பத்தி பெருசா அப்படி எதுவுமே பேசல. அப்பதான் தெரிஞ்சு ஏன் அந்த படத்தை பத்தி பெருசா பேசல அப்படின்ட்டு. ஏன்னா பெருசா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆஹா ஹோஹோ அப்படி இல்லை, ஒரு டீசென்டான ஒரு லவ் ட்ராமா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மியூசிக்லேருந்து நம்ம போயிடும். மியூசிக் ஆப்வியஸ்லி சொல்றதுக்கு தேவையில்லை. பிகாஸ் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா கோம்போ வித் விஷ்ணுவர்தன் அப்பலேருந்து கேட்டுக்கு இருப்போம். சரிங்களா? அறிந்தும் அறியாமல் வந்துட்டு தமிழ்ல சொல்றேன், சர்வம், ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ பட்டியல். ஸோ அந்த கோம்போ இந்த கோம்போவில் வர மியூசிக் சாங்ஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹிட்ஸா இருக்கு, கேட்கறதுக்கு எல்லாம் செம்மையா இருக்கும் பாடல்கள்லாம். ஸோ அந்த வரிசையில நேசிப்பாயால கொடுத்த சாங்ஸும் பிஜிஎம்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்துட்டு அல்டிமேட்டா இருந்துச்சு. ரொம்ப மெல்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப அந்த மீட்டர்ல கரெக்டா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அழகா இருந்துச்சு. லவ் சாங்ஸ், லவ் பிஜிஎம்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வந்துட்டு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ், நம்ம ஆகாஷ் முரளி அவரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து லைட்டா அங்கங்க தெரியுது. பட் வந்துட்டு ஓவராலா பார்க்கும் போது வந்துட்டு எனக்கு என்னன்னா வந்து லவ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. இப்போ சண்டை போடுறதுக்கு எல்லாமே கஷ்டம். பட் லவ் அந்த வயசை தாண்டி போயிட்டோம். என்ன வந்துட்டு அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு பொண்ணு அந்த ஒரு கேரக்டருக்கு நம்ம லவ் பண்றேன்னு சொல்றப்போ இன்டர்வியூ நான் பார்த்தேன். அவர் லவ் பண்ணது அந்த அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த கேரக்டர் கூட நெருங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஷை டைப். பட் வந்து அது ஸ்கிரீன் முன்னாடி அவளுக்கு தெரியல. சரிங்களா? அவளுக்கு தெரியவே இல்லை. எக்ஸாக்டா சொல்ல போனா ஒரு பெஸ்ட் ஒரு பக்காவான கரெக்டான ஒரு டெபியூ ஃபிலிம்னு தான் சொல்லுவேன் ஆகாஷ் முரளிக்கு. ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு படங்கள்லாம் பண்ணோம். என்ன வந்துட்டு அதர்வா மாதிரியே வாய்ஸ், பார்க்கறதுக்கு லுக்கு கூட வந்துட்டு எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருக்காங்க. என்ன வந்துட்டு தாடி ஒரு எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. அதனால தான் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஆல்மோஸ்ட் அதர்வா மாதிரி தாங்க இருக்காரு. சரிங்களா? அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டெபியூ மாதிரி தெரியல. அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் வந்துட்டு அதித்தி சங்கரை சொல்லியே ஆகணும். மற்ற படத்துல வந்துட்டு கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. யார் சொன்னாலும் வந்துட்டு கிரிஞ்சா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்துல ஒரு லவ் ஜானர்னு வரும்போது, ஒரு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஒரு பொண்ணு லவ் அந்த கேட்டகரியில போகும்போது, லவ் வெளிப்படுத்துற போது எப்படி ரியலா இருக்குமோ பக்காவா அப்படியே இருந்தாங்க அதித்தி சங்கர். ஸோ இவங்க அந்த லவ் ஜேர்னி அந்த படத்துக்குள்ள பார்க்கும் போதுன்னு அவ்வளவு ஒரு கனெக்டா இருக்குங்க. ரொம்ப சீன்ஸ்லாம் வந்துட்டு இவங்க கொடுக்குற அந்த கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு நம்ம லவ் பண்றவங்க, பிரிஞ்சு போனவங்க, பிரேக்கப்ல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு செம்ம கனெக்டா இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ லிட்ரலி நிறைய பேருக்கு இந்த படம் வந்துட்டு கனெக்டா இருக்கும். ஒவ்வொரு சீனும் ரொம்ப கனெக்டா இருக்கும். என்ன வந்துட்டு நம்ம குஷ்பு மேம் வராங்க, சரத்குமார் சார் வராரு. ஸோ அவங்க கேரக்டர் வந்துட்டு எதுவும் வேஸ்ட் பண்ணல, அழகா வந்துட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு இந்த லவ் படத்துல வந்துட்டு லவ் ஜான்ரலா வந்துட்டு இந்த ஹீரோயின் இவங்க தான் வந்துட்டு ரொம்ப இவங்களை சுற்றி தான் அந்த கதையே நகரும். அதுவும் முக்கியமா இந்த படத்துல நேசிப்பாயா படத்துல வந்து ஹீரோயின் சுற்றி தான் வந்துட்டு கதையே நகருது. ஸோ வந்து இந்த ரெண்டு கேரக்டர் வந்துட்டு அவ்வளோ ரியலா இருந்துச்சு சொல்லுவேன். அதே அந்த விஷ்ணுவர்தனோட ஒரு படத்துல அவர் தான் என்னதான் வந்துட்டு ஒரு ரொம்ப ஆக்ஷன் மூவியா அந்த மாதிரி டிராமாஸ் இருந்தாலும் அந்த லவ்வோட டச், விஷ்ணுவர்தன் லவ் டச் வந்துட்டு ரொம்ப அழகாவே டெலிவர் பண்ணது. அதனால அந்த கேரக்டருக்கு ஒவ்வொரு ரைட்டிங் எழுதின விதமும் ரொம்ப கரெக்டா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராவும் போல, ரொம்ப குறைவாகவும் இல்லை. என்ன அந்த கேரக்டர் தேவையோ இவ்வளவு ரியலா இருக்க முடியுமோ, லைஃப்ல மற்றவங்க லைஃப்ல கனெக்ட் பண்ற அளவுக்கு அந்த கேரக்டர் இருந்துச்சு. அதே மாதிரி தான் விஷுவலா பாக்குறப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் காஸ்டியூம்ஸ் வந்துட்டு
ஐ மீன் வந்துட்டு இரலவெண்டா இல்லவே இல்லைங்க, ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. நீங்க பாக்குற அந்த படம் பாக்குறப்ப வந்துட்டு ஒரு லவ் ஃபிலிம், அது என்ன ஸ்டாரி இருக்கு, வர சீன்ஸ்லாம் வந்து என்னென்ன கனெக்ட் பண்ணி உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்படி இருந்தமே, இப்படி இருந்திருக்கமே, ஓ பிரேக்கா, இந்த இந்த டயலாக்கா, இல்ல நடந்திருக்கேன் கேட்டிருக்கேன், அந்த மாதிரி ரொம்ப ரெலவெண்டா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டதாவே இருக்கும். அது லவ் பண்ணவங்களும் சரி, ஸோ இப்போ பண்ணிக்கிறவங்களும் சரி, அதாவது பிரேக்கப் இப்போ சிங்கிளா இருக்கணும் பிரிஞ்சு போனவங்களும் சரி, ரொம்ப கனெக்டா இருக்கும். அந்த லவ் பத்தி சொல்லியிருப்பாங்க, ஒரு ஒரு ரொம்ப கனெக்டா இருக்குங்க. சரிங்களா? ஸ்டாரி வந்துட்டு ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டாரிலாம் இல்லை, ஈஸியான புரியுற அளவுக்கு ஸ்டாரி தான். அந்த லவ், அந்த ரெண்டு கப்பல்ஸ்குள்ள இருக்க லவ், அந்த அந்த மெச்சூரிட்டி, அந்த அந்த ஒரு ரொம்ப ரியலா இருக்கும். இவங்களை மேபி அவங்க நம்மளாவே இருந்திருப்போம், இந்த கேரக்டர் என்ன மாதிரி இருக்கு, அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும், ரொம்ப ரெலவெண்டா இருக்கும் அந்த கேரக்டர். சரிங்களா? ஸோ நீங்க பாக்குறப்ப இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். கப்பல்ஸா இருந்தா போய் பாருங்க, பிரேக்கப் ஆனவங்களுக்கும் நீங்க போய் பாருங்க. அந்த ஸ்ட்ராங் அந்த லவ்க்காக என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்றாரு அந்த அந்த ஹீரோ, அதை வந்துட்டு அழகா காமிச்சிருப்பாங்க. மேபி இதெல்லாம் பண்ணணுமாடா அப்படின்னு சில பேர் தோணும், பட் வந்துட்டு லவ்னா இதுதான் பண்ண வைக்கோங்க, அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. அண்ட் வந்துட்டு கோவா, சாரி கோவா இல்லை, ஏதோ ஒரு ஊருக்கு போனாங்களே, சாரிங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போனாங்க. அங்க வந்துட்டு மீதி ஸ்டாரி நடக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு அங்க போயிட்டு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணோன்னு எனக்கு வந்து கதை கொஞ்சம் ஒட்டி ஒட்டாத மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகலை. மேபி அந்த ஃபாரின் கண்ட்ரிலேயே லவ் பண்ணி அங்கேயே அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்து அங்கேயே சேர்ற மாதிரி பிரியிற மாதிரி எடுத்திருந்தா மேபி கனெக்ட் ஆயிருக்குமோ, என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு ஒரு லொக்கேஷன்ஸ் அந்த ஒரு இடத்துல எடுக்கும் போது, லவ் பண்ற ஒரு லொக்கேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் வேற ஒரு ஒரு ஊர்ல இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஆஹா ஹோஹோன்னு சொல்ற மாதிரி இல்லாம அந்த படம் ரொம்ப டீசெண்டா, முகம் சுளிக்கிற காட்சிகள் எதுவுமே இல்லாம அங்கங்க லைட்டா காமெடி, கப்பல்ஸ்குள்ள நடக்கிற காமெடி, அது கூட நீங்க ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ கப்பல்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கும். ரொம்ப போரிங், என்னோட எப்படியே வளவலன்னு பேசிட்டே இருக்காங்க அந்த மாதிரி இல்லாம சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப உங்களை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரொம்ப சீரியஸா யோசிக்க வைக்கும். அந்த இடத்துல கனெக்ட் பண்ண வைக்கும், ரொம்ப சீரியஸ் கனெக்ட் பண்ண வைக்கும், யோசிக்க வைக்கும், ரொம்ப கனெக்ட் பண்ண வைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காம வந்துட்டு ரிவ்யூன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பாடலாம் கேட்டுட்டு எனக்கு உண்மையில வந்துட்டு பாடல்ல வந்துட்டு நான் விஷுவலா பார்க்கணும்னு சொல்லி அந்த படத்துக்கு நான் போனேங்க. சாங்ஸை வந்துட்டு நான் தேடல போய் கேட்டாகணும், அதுக்காக தான் நான் மெயினா போனேன். எனக்கு ரொம்ப பெரிய எனக்கு ஒர்த்தா தான் இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு படம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நீங்க பாத்துறீங்களா, பார்க்கலையா படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கேன். சீன் நெக்ஸ்ட் வீடியோ. அந்த சைனிங் ஆஃப் எம் நவீன். டேக் கேர், பை.